வணக்கம். என் பெயர் கவிஷ். நான் 9ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் சில வழிகளை கூறப்போகிறேன். திருவள்ளுவர் மிக புகழ்பெற்ற புலவர் ஆவார். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தவர். இவர் தமிழில் திருக்குறள் எனும் சிறப்பெற்ற பாடலை எழுதியுள்ளார். இவர் நினைவு போற்றும் வகையில் கன்னியாகுமரி முன்னையில் 133 உயரம் அடி கொண்ட கற்சிலை மற்றும் சென்னையில் வள்ளுவன் கோட்டன் அமைத்துள்ளனர். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகள் கொண்டது. திருக்குறளின் 9 இயல்களும் 133 அதிகாரங்களும் கொண்டது. திருக்குறளின் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளனர். வள்ளுவன் தன்னை உலகெங்கும் தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் திருவள்ளுவரை சிறப்பித்து பாடியுள்ளார். தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் விரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 2 என்பது 2 அடிகள் கொண்ட திருக்குறளை குறிக்கும். இதன் மூலம் திருக்குறளின் பெருமை பற்றி அறியலாம். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள் என்று திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளது. திருக்குறள் கூறும் தத்துவங்கள் அனைத்தையும் வாழ்வில் கடைபிடித்து வளம் பெறுவோம். திருக்குறள் கற்போம், கற்றபடி நிற்போம். நன்றி.